வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய நாளுக்கான தடம் யூடியூப் தளத்தின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். அம்பலாங்கொடை இடம்தொட்டை பகுதியில் துப்பாக்கிச் சூடு, 4 பிள்ளைகளின் தந்தை பலி. தங்கும் விலையில் திடீர் மாற்றம், வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல். அரசு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி மோசடி, சிக்கிய ஜோடி. இனி விரிவான செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்காக அரசாங்கம் வழங்கும் ரூபாய் 6000 மதிப்புள்ள வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. எழுதுபொருள் வாங்குவதற்காக அரசாங்கம் வழங்கும் இந்த வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் இன்று காலாவதியாக போவதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் எதிர்வரும் மார்ச் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை கல்வி அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பலாங்கொடை இடம்தொட்டை பகுதியில் சற்று நேரத்திற்கு முன்பு நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் கிரிமதுர சமன்குமார் என்பவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் 4 பிள்ளைகளின் தந்தை என்றும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். உயிரிழந்த நபர் தனது வீட்டில் இருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்த நபர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் வழங்கி வந்துள்ளதாகவும் அதன் காரணமாக துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்ற நிலையில் நேற்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 8,83,842 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 31,180 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 2,49,450 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் 28,590 ரூபாவாக பதிவாகி உள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 2,28,700 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 27,290 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்க பவுன் நேற்றைய தினம் 2,18,300 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்க வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 4 பேரிடமிருந்து 50 லட்சத்துக்கும் மேலான பணத்தை பெற்ற பெண்ணொருவர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சந்தேக நபர்கள் 2 குட்டிகல பதலங்கல பகுதியில் வைத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சந்தேக நபர்கள் எம்பலிப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அதில் ஒருவரை 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மற்றைய சந்தேக நபர் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். அம்பலாங்கொடை இடம்தொட்டை பகுதியில் துப்பாக்கிச் சூடு, 4 பிள்ளைகளின் தந்தை பலி. தங்கும் விலையில் திடீர் மாற்றம், வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல். அரசு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி மோசடி, சிக்கிய ஜோடி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.